ஆலயம் சரணாலயம் சரணாலயம் அருள் தரும் சரணாலயம் ஸ்ரீ மகாபெரியவா அருள் தரும் சரணாலயம் குரு பூஜை நாவரே அருளும் சரணாலயம் சரணாலயம் சரணாலயம். ஓம் கங் கணபதியே நமக. ஓம் நமோ பகவதே காஞ்சி காமகோடி சந்திரசேகரேந்திராய நமோ நமக. நான் உங்கள் விஜயா வெங்கடேசன். மகாபிரிவாளுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். சரணாலய சத்குருவாம் ஜிஆர் மாமாவுடைய பாதங்களுக்கு அனந்த கோடி வந்தனங்கள். இன்றைய காணொளியை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் சகோதரி ஷீமா என்பவர். இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். தன்னோட டெனன்ட் மூலமா இந்த குரு பூஜையை பத்தி தெரிஞ்சுண்டு அம்மா அப்பாலாம் முதலேருந்தே மகாபரிவாடி ஓட்டி குரு பூஜையை தெரிஞ்சுட்ட உடனே இவ அம்மாவும் நீயும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதுனால குரு பூஜையை ஆரம்பிச்சு ரொம்ப அழகா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கா. ஒரு வாரமும் எப்படி மகாபரிவா இவரோடையே பயணம் செஞ்சார். எல்லாருக்குமே தெரியும் குரு பூஜை எப்போ மகாபரிவா நம்மளோடையே தான் இருப்பார். நம்ம எல்லாரும் கேட்போம், என்னோட பூஜையை ஏத்துனேளா மகாபரிவா, அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லக்கூடாதா? அதே மாதிரி இந்த சகோதரியும் அவரிடம் கேட்க, அவர் என்ன மாதிரியா நான் அங்கதான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவரோட பிரசன்ஸை சொல்லி காமிக்கிற மாதிரி என்ன பண்ணார். அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஒரு வாரமும் இவருக்கு எப்படி குரு பூஜையில இவர் கையை பிடிச்சு அழைச்சிண்டு மகாபரிவா என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் பண்ணார் அப்படின்றது ரொம்ப அழகா இந்த சகோதரி இனிமையான குரல்ல எடுத்து சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, ஒரு காணொலியும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குரு பூஜை வீடியோவும் ஒரு மெசேஜ் மகாபரிவா நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விதத்துல இந்த சகோதரிக்கு மகாபரிவா மூலமா, அந்த சகோதரி மூலமா நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு கேட்டா, ஒரு கனவும் மகாபரிவாளை பத்தி வரக்கூடிய ஒரு பக்தைக்கும் பக்தனுக்கும் வரக்கூடிய கனவு சத்தியம் நிஜம். அதோட மட்டுமல்லாம நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களப்போ, கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு வாசகம் பார்க்க நேர்ந்தாலோ அல்லது ஒரு மெசேஜ் படிக்க நேர்ந்தாலோ எல்லாமே பகவான் மகாபரிவாளுடைய சங்கல்பம். அவர் சர்வஜன் சர்வவியாபி, அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் யூடியூப் மூலமா ஒரு மெசேஜ் கொடுத்தாலோ இல்ல வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் பார்த்தாலோ எப்படி அவரோட வாழ்க்கையோட அந்த பக்தியோட வாழ்க்கையோட அது சம்பந்தப்பட்டு அவருடைய உடல்நிலைக்கோசரம் எப்படி மெசேஜ் கொடுத்தார் மகாபெரிவா அப்படின்றத அவரே சொல்ல நீங்க கேட்கலாம். இந்த வீடியோவை பார்த்தவுடன் எனக்கு அன்றைக்கு காசி யாத்திரையின் பொழுது மகாபெரிவா முகாமிட்டு இருந்தார் ஒரு இடத்துல, அப்ப நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. அதாவது மகாபெரிவாவுக்கு நம்ம தான் போய் நம்ம விஷயங்களையும் குறைகளையும் சொல்லணுன்றது அவசியமே இல்லை. ஒரு பால்காரன், மராட்டிக்காரன், அவர் டெய்லி மடத்துல மகாபரிவாளோட இடத்துல அங்க தங்கி இருந்த இடத்துல பால் கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி டெய்லி அவன் கொடுத்துட்டு இருந்தான். கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் பார்த்தா அவனுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சான். எடுத்த உடனே டாக்டர் சொல்லிட்டா 4th ஸ்டேஜ் கேன்சர், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னதான் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு இவன் வேற எதுவும் கேட்க தெரியாம கேட்கறான். என்னெல்லாம் நான் கொடுக்கலாம், அவளுக்கு என்னெல்லாம் இஷ்டமா இருக்கோ கொடு, ஏன்னா இது அவளோட ஃபைனல் ஸ்டேஜ்னு டாக்டர் சொல்லி அமைச்சிடுறா. இவனால அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல. வரான் வீட்டுக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை மிளகாவை கொஞ்சம் பதப்படுத்தி கொடுப்பான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால டெய்லி அதுதான் அவளுடைய ஆகாரமா அவன் கொடுத்தான். யாராவது கேன்சர் அந்த பேஷண்ட்டுக்கு அதை கொடுப்பாளான்னு கேட்பேன். ஆனா அதுதான் அந்த பால்காரன் அவனுடைய மனைவிக்கு பிடிச்ச விஷயம்ன்றதுனால டெய்லி பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ஆனா தான் பால் கொடுக்கிற தொழிலை எந்த விதத்திலையும் அவன் நிறுத்தல. மடத்துக்கு போய் டெய்லி கொடுத்துட்டு இருந்தான். அன்னைக்கு ரொம்ப இவனுடைய முகத்துல ஒரு வாட்டம் தெரிஞ்ச அந்த சிம்பந்திகள் எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க தன்னோட கதையை அவள்கிட்ட சொன்னான். உடனே அந்த சிப்பந்திகள் எல்லாம் போய் மகாபெரிவாள்கிட்ட இந்த மாதிரி பெரிவா பால்காரனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் என்ன சொன்னார் தெரியுமா? ஓ, அவனுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஃபைனல் ஸ்டேஜ், பச்சை மிளகா தான் டெய்லி சாப்பிட்டு இருக்கா, இதை சொல்றதுக்கு தானே வந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒண்ணுமே சொல்லலையே, அந்த பால்காரன் வர்றது மட்டும் தான் தெரியும்.
அவனுடைய குறைகளை அவனோட வாய் வழியா ஒரு வார்த்தை கூட கேட்கல. நம்ம ஆரம்பிச்ச உடனே சர்வத்தையும் சொல்றாரு இந்த மகாபெரிவான்ட்டு. அவளுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். அது முடிஞ்சு இந்த பால்காரன் 2 நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட போனான். டாக்டர்கிட்ட போய் ஒரு ரிவ்யூ போய் காமிக்கிறப்போ திருப்பி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறா. அந்த வந்ததுக்கான சுவடு எதுவுமே இல்லாம மறைஞ்சு போயிடுது. கேன்சர் இஸ் கேன்சல்னு ரொம்ப அழகா பாபாவோட கதையிலலாம் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரியா மகாபெரிவாளுடைய ஒரு வார்த்தையில கேட்டதுதான், இந்த சிப்பந்திகள் போய் சொன்னது அவர் கேட்டது, அவ்வளவுதான். உடனே அவருடைய அருள் எப்படி பிரவாகமா பரவி பொங்கி அந்த பக்தைக்கு எப்படி சரி பண்ணார் அப்படின்றது நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து என்ன தெரியுது, அதே மாதிரி இந்த சகோதரிக்கும் இவர் சொல்லணும்ன்றது கூட அவசியம் இல்லை. மகாபெரிவாளே புரிஞ்சுண்டு எப்படி மெசேஜ் மூலமா அவருடைய ஹெல்த் இஷ்யூக்கு எப்படி ஒரு ஒரு நிவர்த்தி கொடுத்தார், ஒரு நிவாரணம் எப்படி கிடைச்சது அப்படின்றத அந்த சகோதரி சொல்ல அவர் வாய் வழி நீங்களே இந்த காணொலியை பார்த்து மகிழலாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. Om Kanchi Mahaperiva Charanam. With the blessings of Kanchi Mahaperiva, today I am going to narrate all about Kanchi Mahaperiva miracles that happened to us during and after successfully completing Guru Puja for 9 weeks. I live in Mysore for the past 18 years and I am suffering from a health problem which occurs only in 1% of the total population in the world. I was asked to take medicines for lifelong. This continued and we were not able to arrive at a solution. One day our tenant came to us with some prasada in her hand, and when asked, she told us she got the uttaravu from Mahaperiva through GR Mama and said us that she completed 9-week Guru Puja successfully and gave us the prasada. Later, my mother, who was a devotee of Periva since quite many years, asked me to send an email to GR Mama to get a solution to cure my illness. I sent the mail and in 2 days I received uttaravu and reply from GR Mama asking me to begin doing the Guru Puja. In my first week Guru Puja, we felt the presence of Mahaperiva by a sweet smell of sandal and other fragrance during the Brahma Muhurta without even igniting the agarbattis. During my 5 minutes meditation, I felt an unbelievable concentration which did not happen for me these many years. Likewise, in my 3rd week Guru Puja, one evening when my mother was deeply meditating Kanchi Periva, a flower that was kept on the Kanchi Mahaperiva's photo dropped by itself, which gave us the confidence that Kanchi Mahaperiva has blessed us and is always with us. In my next week of Guru Puja, one night in my dream, Mahaperiva appeared for few seconds and I could see the blue light from his forehead, which made me realize that he was none other than Lord Shiva himself. I felt very blessed and happy. During Anusha Nakshatram, when I was praying Periva, I was staring at a small jasmine garland, or what we call as malai or mala, on Periva's photo. I prayed Periva and thought, wouldn't it be nice if Periva blessed me by dropping the jasmine mala? In few seconds, it was so surprising to me that the flower started turning gradually and it fell. We were so surprised and we were so happy to share the incident with each other. This was during my 7th week Guru Puja. After completing the Guru Puja, I was half asleep and also I was meditating on Periva with my eyes closed in my puja room. And suddenly I heard someone shaking the photo frame of Lord Shiva inside the puja room. I just opened my eyes to see who was it and I saw no one. Again, with my eyes closed and half asleep, I started meditating. Suddenly I heard something fell in front of me. When I opened my eyes, it was a flower. I looked at all the photos on the idols. None of the flower
which my mother had kept was shaken or disturbed. But when I looked at the photo frame of Lord Shiva, which was above, and at a few distance in steps away from Kanchi Mahaperiva's photo, a flower went missing. Then I realized that how could the flower, without rolling down, could fall in front of me as if someone had picked up the flower and dropped it just like that. It was indeed surprising to a family that we cannot express it in words. 3 days after my 8th week of Guru Puja, on Monday, early morning, I had a dream. I was called by Mahaperiva, who was sitting inside a white van. When I stood in front of him, he said that I have done a drogam in Tamil and also said what it was. For which I replied, "Enakku ஞாபகம் இல்லை Periva." And Periva replied, "Seri po." After which he said that I was born in Rajasthan in my previous birth. These were the miracles through which we felt the presence of Kanchi Mahaperiva himself, and we were so elated. Kanchi Mahaperiva has also blessed my parents and also me truly. By doing Guru Puja and with Kanchi Periva's grace and blessings, my health has improved a lot. I have even reduced my medicine dosage and now feeling much better when compared to before. In Mysuru or in Karnataka, Gauri and Ganesh Chaturthi is a 2 days festival celebrated on a grand scale. We prepare varieties of snacks for Gauri and Ganesha. Our first day Gauri festival was celebrated. We had done some preparations for the next day. We had placed all the snacks in steel containers on the dining table. We then went to sleep. At around 4 a.m., I think, I heard a sound like someone is opening the steel containers. I was half asleep and could not open my eyes. I thought, who could it be, as my mom and dad were sleeping as well? Later, I opened my eyes to find no one. And we had no fear of rats or lizards in our home. Again, I went back to sleep. In my dream, Periva appeared and said, "Yedavada kudu" in Tamil. I then realized that Periva might be hungry. I ran to the kitchen, took some rice grains, and opened our puja room and kept those grains in front of Periva on the pietam and prayed Periva to accept this. We thought it could be Periva himself who was trying to open those steel containers that had snacks or bhakshanam kept for Ganesh Chaturthi. That very morning, we cooked food and did the Nevedyam to Periva and other gods. My parents were inexpressibly happy when I narrated them. I kept writing these small miracles and blessings of Kanchi Mahaperiva to GR Mama, and Mama would reply to all my messages. There are few more incidents or miracles which I would like to share with you all, even after completing the Guru Puja successfully for 9 weeks. We were doing regular pujas on every Thursday, having faith on Mahaperiva that one day I'll be completely cured from the illness, as instructed by GR Mama to my mail. One such incident is that sometimes, even though the agarbatti is not lit, or when there are no flowers inside the puja room or even outside, we would feel a mild fragrance of the incense stick or flowers, which would definitely remind us Periva's presence and He is there with us. One day, in my dream, Periva appeared. Periva was standing inside the temple and outside the sanctum, with Karpura Arati kept beside him on a table. In my dream, we were rushing towards Periva to get his blessings. We got his blessings in my dream, and we were so elated to share this with you all. I would like to share few more miracles of Mahaperiva which was happened to us. It was during the Mahashivratri. Early morning, myself and my mother had been to Chandramoulishwara temple
nearby our home. Due to the corona pandemic, the crowd was less. We could easily get the darshan of Lord Shiva. Way back home, we donated some amount to the poor and we saw a cow who seemed like waiting for us. We got the cow some bananas from the fruit vendor and headed back home. It was Mahashivratri evening. I was just scrolling through the YouTube videos on my tab. There, I saw a video about Periva and read the title in Tamil. Nandan Go Rubathil Vandeen. I was stunned and showed it to my parents, and we were not able to express our joy. Meanwhile, few days I had reduced taking my medicine dosage, not as per the prescription prescribed by the doctor. Again, I was scrolling through the YouTube videos on one particular day. It was given in the caption, "Unakku vidikkapatta nitya karyamgalai olungaga seiduvaan." At that moment, I could not relate it. I kept seeing this video appearing for few more days. Later, I realized that Periva is asking me to take the medicine as per the doctor's prescription, "Unakku vidikkapatta," daily. I don't know how thankful I am to Periva. It was Thursday morning and we did normal Guru Puja. I sat in front of Periva and started reciting Ramanama as told by Mahaperiva through YouTube. I just closed my eyes and felt that something dropped. I opened my eyes to find a flower mala fell from one side of Periva's photo. There was a rose flower which fell along with the garland. I again garlanded the flower back on Periva's photo. I prayed Periva and asked, "Periva, did you give the blessings to me by felling the flower mala, or did it fall due to the rose flower's weight?" In few seconds, I got the reply. Here it is. There was only one rose petal on top of the light-weighted garland. The only rose petal started turning gradually from facing outwards to inward facing Periva. I witnessed this from my own eyes. It was like a robot petal turning gradually without disturbance towards Periva operated remotely. I could not express my happiness to this. I could not react to this. I thought how a rose petal can turn without any sort of disturbance, without anybody turning it. Only Mahaperiva can do this. This indicated me that it was Periva who is telling me that it was me who blessed you by felling the flower, and it was not because of the rose weight. Kanchi Mahaperiva Padaki Charna.